guys, welcome back to our channel. So in the video actually நம்ம என்ன பார்க்க போறோம்னா like how to start a business or else how to become a owner of a business and even how to become entrepreneur in small age like students. So இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல இருக்கும் actually. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So yeah, let's get started. So actually நம்ம இன்னைக்கு like ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். So நம்ம நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸ் ஆக்சுவலி நம்ம பேச போறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணி நீட்டா இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் ஆக்சுவலி அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போக போறது நீச். ஸோ நீச் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா என்னன்னா டாபிக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிட்டது லைக் பிரேஸ்லெட்ஸ். ஸோ நீங்க பார்க்கலாம் அங்க இருக்கு பாருங்க. ஸோ யா பிரேஸ்லெட்ஸ். ஸோ எனக்கு லைக் பிரேஸ்லெட்ஸ் பண்ண பிடிக்கும் அண்ட் கிரியேட்டிவிட்டி திங்ஸ் லைக் ஹேண்ட்மேட் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் எடுத்துக்கிறது பிரேஸ்லெட்ஸ். ஸோ நீங்க உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நீங்க இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு லைக் அந்த ஊல் தெரியும்ல. ஸோ ஊலன்லயே லைக் டவல் ஸ்வெட்டர்ஸ் பின் பண்றாங்க. ஸோ அது தென் கிளே சாம்ஸ் லைக் கிளே சாம்ஸ் கிளேல திங்ஸ் பண்றது. தென் லைக் பேப்பர் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் ரொம்ப லைக் மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ இது கூட ஹேண்ட்மேட் கிராஃப்ட் தான் நான் பண்ணியிருந்தது ஆக்சுவலி. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காட்டுறேன். Yeah, charms. Yeah. அண்ட் கைஸ் நம்ம சாம் கலெக்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சாம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லைக் ஈஸியான செயின்ஸ் மேக் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ இங்க பாருங்க. ஸோ மேல இருக்கிற இந்த ரவுண்ட்ல இருக்குல்ல. ஸோ இதுல ஜம்பிங்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஈஸியா லைக் செயின்ஸ்ல அட்டாச் பண்ணி விட்டோம்னா ஸோ இது லைக் டாலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் கூட ஐடியாஸ் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் ஐடியாஸ் லைக் ஆக்சுவலி உங்களுக்கு தான் நிறைய ஐடியாஸ் ஆக்சுவலி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் செயின்ஸ் உல்லன் லைக் கிளே திங்ஸ் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் ஹேண்ட்மேட் திங்ஸ். ஸோ லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ்லேயே இயரிங்ஸ் பண்ணலாம். ஈஸி இயரிங்ஸ். ஸோ இந்த இயரிங்ஸ் கூட ஹூப்ஸ் இயரிங்ஸ் கூட ஆக்சுவலி ஹேண்ட்மேட் தான். ஸோ இந்த மாதிரி லைக் பேப்பர் கிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கிராஃப்ட்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணி லைக் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் நிறையா லைக் கிரியேட்டிவிட்டிவாக இருக்கிறது நம்ம ஆக்சுவலி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளோட டிப்ல நீஷ். ஸோ நீஷ்னா ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு டாபிக் லைக் இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது ஒன்று. ஸோ லைக் செகண்ட் நம்ம போக போகிறது ஐடியா ஜென்ரேஷன். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி நிறைய ஐடியாஸ் ஆக்சுவலி வந்துகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இதில் இப்போ எனக்கு செயின்ஸ் பண்ண இஷ்டம். ஸோ இங்கே இருக்கிற மேலே இருக்கிற இந்த ஹோலில் நான் ஆக்சுவலி செயின் பண்ணுறேன். ஸோ இன்னும் கிரியேட்டிவாக ஆக்சுவலி ஐடியா பண்ணி நம்ம பிரேஸ்லெட்ஸில் கூட இதை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த சாம்ல ஆக்சுவலி இங்கே பாருங்க இது ஈவன் பிரேஸ்லெட்ஸ்ல கூட ஆட் பண்ணலாம். ஸோ தட் இன்னும் நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சீங்கன்னா இயரிங்ஸ்ல கூட ஆக்சுவலி ஆட் பண்ணலாம். ஸோ இயரிங்ஸ்ல கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் ஆக்சுவலி ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிரியேட்டிவிட்டிவான திங்ஸ் பண்ணும்போது தான் ஆக்சுவலி நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஈஸியா செல் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு பார்க்க பிடிக்கும். ஸோ தேர்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சுவலி என்னன்னா மார்க்கெட் ரிசர்ச். ஸோ லைக் மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னா என்ன கேட்டிருந்தீங்கன்னா லைக் நீங்க ஒரு கம்யூனிட்டியில ஆக்சுவலி இருக்கீங்க. ஸோ தட் லைக் இப்போ நம்ம சர்க்கிள் நியர் பை ஹோம் சர்க்கிள் அப்படின்னு இருக்கு. ஸோ அங்கே எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் இருக்குது எந்த மாதிரி செல் ஆகுது. தென் நீங்கள் மார்க்கெட் தென் சோஷியல் மீடியா. ஸோ ஃபோன்ஸ் ஈஸியாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன்ஸில் எதெல்லாம்
லைக் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வைரலா இருக்கிறது. லைக் லைக் ஃபோன்ஸ்ல வந்துட்டு லைக் ரொம்ப வைரலா இருக்கிறது. வைரல் ஆக்சுவலி எப்படின்னா நிறைய இந்த பிரேஸ்லெட்ஸ் பண்ணி நிறைய பேர் ஹேண்ட்ல போடுறாங்க, ரிங்ஸ் பண்றாங்க, தென் செயின்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி திங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ சோஷியல் மீடியால ஈஸியா வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை என்ற ஃபோன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நியர்பை மார்க்கெட் போய் நீங்க பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்னா வந்துட்டு லைக் எங்க வீட்டுக்கிட்ட கேஆர் மார்க்கெட் இருக்குது, இல்ல சிக்பேட். ஸோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வந்துட்டு அவங்க ரோட் சைட்ல உட்காந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் ரிசர்ச். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நேம் அண்ட் பிராண்டிங். ஸோ நேம் அண்ட் பிராண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நம்மளோட நேம் ஆஃப் பிராண்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவான நேம்ஸ் அண்ட் பிராண்டிங் இருக்கணும். ஸோ அந்த நேம்னாலே இது. ஸோ நீங்க லைக் சோஷியல் மீடியாஸ்ல இன்ஸ்டா அண்ட் தென் வாட்ஸ்அப் தென் ஒய்டி, ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது ஸோ ஸ்ட்ரீட் கலெக்ஷன் டைப் பண்ணா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வர மாதிரி வெப்சைட். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. தென் லொகேஷன். ஸோ உங்களோட இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரு லொகேஷன் தேவை. ஸோ ஃபர்ஸ்டே நீங்க வந்துட்டு லைக் நம்ம ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஷாப் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ வீட்லயே பெட்ரூம், ஹால், இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சு ஒரு டேபிள் இருந்தா போதும். ஸோ ஒரு டேபிள்லயே வச்சு நீங்க ஆக்சுவலா எல்லா திங்ஸும் ஆக்சுவலா பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டேபிள் கூட இல்லை ஆக்சுவலா சொல்லணும்னா. ஸோ வெறும் பெட்ல ஆக்சுவலா நாங்கள் வச்சு ஆக்சுவலி பண்ணுவோம். ஸோ லொகேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் கொஞ்சம் லைக் மூவிங் யூ கேன் டூ. நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் லெவல் வந்துட்டு லைக் எப்பவுமே சேமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் அரௌண்ட் ஒரு 4 to 5 bracelets 6 chains கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வாங்கி நான் செஞ்சு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஆர்டர் வந்தா தான் நம்ம போகணும், ஆர்டர் வந்தா தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்துட்டு ரொம்ப ராங்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் வந்துட்டு லைக் இப்போ நம்ம ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டிருக்காங்களா, அதை பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் பண்ணணும் ஆக்சுவலா சொல்லணும். ஸோ மறுபடியும் பண்ணி நம்ம வச்சு அதை நம்ம போட்டு விடுறதுனால தான் நிறைய ஆர்டர்ஸ் ஆக்சுவலா நமக்கு வரும். டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதுதான். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு பிரேஸ்லெட்டும் செயினும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு ஜஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்ஸ்டா அண்ட் தென் வாட்ஸ்அப்ல வந்துட்டு போட்டோஸ் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த போட்டோஸ் பார்த்து கொஞ்சம் பேர் அப்படியே எனக்கும் வேணும் அதோட ப்ரைஸ் ஆக்சுவலி நான் போடும்போது நிறைய கொஞ்சமா அப்படியே கேட்டு அப்படியே தான் பெருசா அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கிளாஸஸ், ஸ்கூல். ஸோ இது லொகேஷன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் லொகேஷன் கூட இருக்குது. ப்ரொமோஷன் லொகேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் எப்படின்னா கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு எடுத்துட்டு போறீங்க உங்களோட ப்ராடக்ட். ஸோ அங்கே அவங்க பார்த்து ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா போதும், அது அப்படியே ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சு ஈஸியாக இப்போ நம்ம கிரியேட்டிவா ஏதோ ஒன்று கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இது பாக்குறீங்க, வெறும் பிரேஸ்லெட் தான் நினைக்கிறீங்க. ஆனா இதுல என்ன பண்ணிருக்கேன், இங்க வந்துட்டு பாருங்க. ஸோ இங்கெல்லாம் ஒயிட் கலர் பீட் இருக்கு, சென்டர்ல பிளாக் கலர் பீட் இருக்கு. ஸோ இதுல நான் என்ன கிரியேட்டிவிட்டி திங்ஸ் பண்ணிருக்கேன், பாக்குறதுக்கு உங்களுக்கு நார்மல் பிரேஸ்லெட் மட்டும் தான் தெரியுது. ஆனா நான் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, இது ஆக்சுவலி லைக் கப்பல் பிரேஸ்லெட். ஸோ கப்பல் பிரேஸ்லெட் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, இங்க பிளாக் இருக்கு, இங்க பிளாக் இருக்குது, இங்க ஒயிட் இருக்குது. ஆனா பார்ட்னரோட கையில வெளியே பிளாக் இருக்கும், சென்டர்ல ஒயிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்ஸ். தென் மேக்னெட்டிக் சார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டான திங்ஸ் வந்துட்டு யோசிச்சு நம்ம பண்ணோம்னா ஸோ தட் நிறைய பிக்கப் ஆகும் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், தென் ஆஃபீஸ்ல கூட நிறைய இந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ மார்க்கெட்டிங்னா எப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, லைக் செல் பண்ண போறது. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா ப்ராடக்ட்டும் நான் வந்துட்டு இந்த நிஷ் தான், ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். லைக் நான் வந்துட்டு பிரேஸ்லெட் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். தென் நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் அரௌண்ட் ஒரு 10 to 15 பிரேஸ்லெட்ஸ் ரெடி பண்ணிட்டேன், செயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். செகண்ட் திங் என்ன பண்ணணும்னா போட்டோஷூட். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டா வச்சு போட்டோஷூட் எடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்க சோஷியல் மீடியால ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியால ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா எப்படின்னா, லைக் இன்ஸ்டால போட்டோஸ் போஸ்ட் போட்டு கீழே அதோட பிரைஸ் போட்டு ஜஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிக்கப் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு உங்களோட லைக் ஸ்டேட்டஸ், உங்களோட நிறைய பேர் பாக்குறாங்களே ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, வியூவர்ஸ். ஸோ இந்த வியூவர்ஸ்க்கெல்லாம் நீங்க நிறைய அந்த போட்டோஸ் போட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த வியூவர்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலி வாங்குவாங்க. ஸோ தென் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ல இந்த மாதிரி நிறைய அவைலபிளா இருக்குது சோஷியல் மீடியால. தென் வாட்ஸ்அப், தென் இன்ஸ்டா,
தென் ஒய்டி. ஸோ இந்த ஒய்டியில் கூட நிறைய பேர் ஆக்சுவலி ஆட் பண்ணுறாங்க. ஸோ போடுறாங்க, ஈஸியாக வந்துட்டு கெயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க, பக்காவாக பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இப்போ நீங்கள் எல்லாம் ஆர்டர் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் அதில் நிறைய திங்ஸ் எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லைக் அதில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வைக்கணும். கிஃப்ட்னா வந்துட்டு நான் வச்சிருந்தது இயரிங் ஸ்டட், சின்ன சின்ன ஸ்டட் ஆக்சுவலாக கிஃப்டாக நான் வச்சிருந்தேன். ஸோ கிஃப்ட் வைக்கணும். பேக்கேஜில் வந்துட்டு நீட்டாக பேக்கேஜ் இருக்கணும். ஸோ அதை பார்த்தே வா இது நல்லா இருக்குது அப்படின்றதுனாலேயே நிறைய பேர் ஆக்சுவலி வருவாங்க. ஸோ அது ஆக்சுவலி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டிங்க, ஜஸ்ட் லான்ச் பண்ணி உங்க இதை க்ரோத் பார்க்கலாம். ஸோ லான்ச் பண்ணி க்ரோத் பார்க்கறது எப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா லைக் வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட்ஸ்க்கு வந்துட்டு கூகுள் சைட்ஸ் வெப்சைட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடில் நான் ஆக்சுவலி போடுறேன். ஸோ கூகுள் சைட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக வெப்சைட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் தென் 50 இமேஜஸ் ஆக்சுவலி போடலாம். அண்ட் தென் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா நீட்டாக இருக்குது அந்த கூகுள் கூகுள் சைட்ஸ் கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு growth and customer attention. So customer attention is very important. So customer attention அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வாங்கின உடனே அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி அவங்க வியூ பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வியூ பண்ண உடனே என்ன பண்ண போறீங்க நீங்கள், இவங்க தான் நம்ம கிட்ட வாங்கிட்டாங்களே அப்படின்னு டிலீட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ டிலீட் பண்ணுறதா இல்லை இக்னோர் பண்ணிடுவோம். இவங்க தான் நம்ம கிட்ட வாங்கிட்டாங்களே இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த தப்பை வந்துட்டு யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் நம்ம அப்லோட் பண்றதெல்லாம் அவங்க ஆக்சுவலி வியூ பண்ணுவாங்க. வியூ பண்ணி அவங்க போட்டிருக்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கூட இருக்கிறவங்க கிட்ட இப்படி சொல்லும் போது அவங்க ஏதோ ஒன்று வேணும்னு சொல்றாங்க. ஸோ இதை நான் அங்கே பார்த்துருந்தேன், ஸோ இங்கே நீங்க வாங்கிக்கலாம், இது கரெக்டா இருக்கும், நீட்டா பக்காவா பண்ணி தராங்க அப்படின்னு இவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. ஸோ ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க கிட்ட போய் அந்த செயின் பில்ட் ஆகி ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. ஸோ தட் கிரியேட்டிவிட்டி அட்டென்ஷன். ஸோ அவங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீச்சிங் ஆடியன்ஸ். ஸோ ரீச்சிங் ஆடியன்ஸ் வந்துட்டு அதான் சொன்னேன் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் தான் ஆக்சுவலி ஈஸியாக வந்துட்டு ஆடியன்ஸ் ஆக்சுவலி ரீச் பண்ணலாம். தென் சுற்றி கிட்ட இருக்கிறவங்க கிட்டயும் நீங்கள் கூட காட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு ஆக்சுவலி நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டார்கெட்டிங். ஸோ டார்கெட்டிங் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸோ எல்லாமே நாங்கள் எல்லாமே டிப்ஸ் கேட்டுக்கிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் டார்கெட்டிங். ஸோ டார்கெட்டிங்கில் வந்துட்டு லைக் நம்ம கிட்ட தேவையானது ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதோ பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு ரா மெட்டீரியல். ஸோ தென் இங்கே இருக்கிறதுல இது வந்துட்டு ரா மெட்டீரியல். தென் பீட்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்க ஆக்சுவலி ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா லைக் பீட்ஸ். ஸோ தட் பீட்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ பீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ், ஜம்ப் ரிங்ஸ், இந்த மாதிரி நிறைய லைக் திங்ஸ் கஸ்டமைஸ்டுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஒரு நீஷ் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ லைக் பிரேஸ்லெட் தான் எடுக்க போறீங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ பிரேஸ்லெட் தான் நீங்க ஹவு டு ஸ்டார்ட் அ பிசினஸ் ஆஃப் பிரேஸ்லெட். ஸோ ஆஃப் பிரேஸ்லெட் மேக்கிங் அண்ட் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அப்படின்னு நம்ம போட போற நெக்ஸ்ட் டாபிக்ல வந்துட்டு இதெல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம எல்லா நிஷுமே கவர் பண்ணி நம்ம சொல்ல போறோம், எல்லா மாதிரியும் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கி நீட்டா எல்லாமே நம்ம பண்ணி ஃபுல்லா பெருசா எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன சின்ன கவர்ல ஆக்சுவலி லூஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கி பண்ணி போட்டோஸ் எல்லாம் நம்ம போட்டு அப்புறமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் எப்படி இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் என்கிட்ட கோல்டன் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் இருக்குது. காட்டுறேன். யா ஸோ இந்த மாதிரி கோல்டன் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் ஆக்சுவலி இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்துட்டு நம்ம கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ போட்டுருந்தேன். இதெல்லாம் நானே ஹேண்ட்மேடாக செஞ்சது இயரிங். ஸோ தட் இதெல்லாம் நம்ம தான் செஞ்சது. ஸோ தட் இந்த மாதிரி திங்ஸ் ஆக்சுவலாக இருக்குது, இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலி அப்லோட் பண்ணேன். ஸோ நான் அப்லோட் பண்ணதை பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணது என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களோட பேர் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ தட் அவங்க என் ஃப்ரெண்டு தான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்கிட்ட எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் பிளேட்டட் வேணாம், எனக்கு வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ் வேணும், பிரேஸ்லெட்ஸ் அண்ட் செயின் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ தட் பிரேஸ்லெட் அண்ட் செயினா ஓகே, நம்ம இப்போ நம்மளுக்கு வர ஆர்டர் வந்துட்டு நம்ம டிக்ளைன் பண்ணவே கூடாது. ஸோ என்னதான் வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும்.
ஸோ என்ன பண்ணி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே எல்லாமே பண்ணி தந்துடலாம், ஓகே எல்லாமே ஃபோட்டோ சென்ட் பண்ணி அப்படின்னு அவள் கூகுளில் இருந்து ஆக்சுவலி ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் பார்த்துட்டு வாங்கிடலாம் என்ன பெரிய, அவளும் ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் செயின்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ பிரேஸ்லெட் செயின் தானே வாங்கிடலாம், ஈஸியாக தான் இருக்கும், இங்கே நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலி யோசிச்சது வந்துட்டு கோல்டன் பிளேட்டட் இதுதான். பட் இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம வாங்கியாவது ரீசெல் பண்ணலாம். ஸோ ரீசெல்லிங்கும் முக்கியம் தான். ஸோ ரீசெல்லிங் பண்ணிடலாம் அப்படின்னு ஆக்சுவலி நான் யோசிச்சேன். தென் நான் என்ன பண்ணேன், ஓகே ஆர்டர் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அரௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 250 rupees ஆச்சு அந்த பொண்ணு. ஆக்சுவலாக எனக்கு 250 rupeesக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை ஓகே அப்படின்னு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கணும். ஸோ ரீசெல் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வாங்கி விட்டு அப்படியே கொடுக்குற மாதிரி வாங்கணும் அப்படின்னு. ஸோ கடை சர்க்கிள் நான் சொன்னேன் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி. ஸோ அங்கே போய் செக் பண்ணுறேன், ஒரு கடையிலையும் பிரேஸ்லெட்ஸ் இல்லை. அது எப்போ நைட் அரௌண்ட் 8:30 9 o'clock. ஸோ 9 o'clock நான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன், நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன், சுத்தமாக கிடைக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே விழுந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து யூடியூப்ல பிரேஸ்லெட்ஸ் இன் பெங்களூர், ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு போட்டு உடனே வந்துச்சு கேஆர் மார்க்கெட் சிக்பேட்டை அப்படின்னு வந்துச்சு. உடனே சிக்பேட்டை நம்ம காலேஜ் கிட்ட, ஆக்சுவலி எங்க காலேஜ் வந்துட்டு சென்ட் தெரேசா காம்போசிட்டிவ் காலேஜ் நியர் சாம்ராஜ்பேட் இருக்குது. ஸோ அங்கே ஓகே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். ஒரு வீடியோவில் வந்துட்டு அது பரத் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ அவங்களோட கம்பெனி. ஸோ அவங்க போட்டிருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அதை பார்த்து ஃபுல்லாக அதில் தான் இந்த பீட்ஸ் சாம்ஸ் எல்லாமே ஆக்சுவலி அவைலபிளாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டேன், உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு வேணுமா இருக்குது பீட்ஸ் அண்ட் இது லைக் சாம்ஸ் எல்லாமே. ஸோ கைண்ட்லி நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு லைக் நீங்களா லைக் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லைன்னா நாங்களா அங்கே வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ தட் அவங்க சொன்னாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் பெங்களூர்ல இருக்கேன்னு சொன்ன உடனே ஸோ நீங்களே ஈஸியாக வந்து நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்க. லைக் சாம்ஸ் ஃபோட்டோ, செயின், திங்ஸ் லைக் பீட்ஸ், இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டாங்க. உடனே நான் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டே வந்துட்டு சொல்லணும்னா அரௌண்ட் சாட்டர்டே அந்த டைமில் என்ன பண்ணேன், நேராக காலேஜ் முடிஞ்சோடனே என் தங்கச்சி மை சிஸ்டர் அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக அங்கே சிக்பேட் போகணும். ஃபர்ஸ்ட் டைம் போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது ஷாப் எல்லாமே நாங்கள் கேட்டு ஷாப்புக்குள்ளே போயிட்டோம். எல்லா திங்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ அங்கே போய் பார்த்தா எல்லாமே ஆக்சுவலி ப்ரைஸ் ஃபுல் ஹைப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த பீட்ஸ் எல்லாம் 80 rupeesன்னு சொன்னாங்க. வெறும் 4 பிரேஸ்லெட் பண்ண ஒரு செயின்ல. ஸோ 80 rupeesன்னு சொன்னாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி பிரேஸ்லெட், இந்த மாதிரி பீட்ஸ், நார்மல் பீட்ஸ் எல்லாமே 15 சொன்னாங்க. உடனே நாங்கள் என்ன இவ்வளோ ஹையாக இருக்குது ப்ரைஸு, ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக அரௌண்ட் நாங்கள் சேர்த்து வச்சிருந்தது அரௌண்ட் 700 சேர்த்து வச்சிருந்தோம். ஆக்சுவலி சேவிங்ஸ் அது ஆக்சுவலி சொல்லணும். ஸோ சேவிங்ஸ் வச்சு நம்ம வாங்கிடலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சேவிங்ஸ் ஃபுல்லாக போட்டு நாங்கள் வாங்குவோம். அண்ட் இந்த மாதிரி சாம்ஸ் எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சாமும் 20 rupees. இந்த மாதிரி ஒரு சாம் 20 rupees. இது ஒன்றுமே இப்போ கூட நீங்கள் பரத் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 20 rupeesன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சரி வேற வழியில் நம்ம வாங்கணும், அவள் கேட்டதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவங்க நிறைய கார்ட்டூன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் ஆக்சுவலி வாங்கிட்டோம். எல்லா திங்ஸுமே ஆக்சுவலி வாங்கி எல்லாம் வச்சுட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ என்னாச்சு, நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டு இன்னும் நிறைய நான் வந்துட்டு கூகுள், பிரிண்ட்ரெஸ்ட், ஸோ இந்த பிரிண்ட்ரெஸ்ட்ல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் கொஞ்சமாக ஒரு ஆர்டர் வந்து வர நான் அந்த என்கிட்ட இருந்த ப்ராடக்ட்ஸ் வச்சே பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் செகண்ட் பேட்ச் ஆஃப் ஆர்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ராடக்ட் சொல்லணும் அப்படின்னு போகும்போது செகண்ட் பேட்சும் அதே ஷாப் தான் போனேன். இப்போ பரத் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அங்கேயே தான் போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஃபுல் ரேட் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்குற பொருளை விட நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம பொருள் மைனஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணேன், சரி இங்கே ரொம்ப ஹைப்பாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு வர வழியில ஒரு அதே மாதிரி கிராஃப்ட் லைக் பீட்ஸ் லைக் பிரேஸ்லெட் திங்ஸ். ஸோ இந்த திங்ஸ் ஷாப் இருந்துச்சு. உடனே அங்கே உள்ள போய் நான் கேட்டேன், ஸோ சாம்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கிட்ட 10 rupees சாம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே லைக் ஷாக். 10 rupeesல இருந்து ஆக்சுவலி சாம்ஸ் இருக்குதா? 10 rupees 15 rupees நம்ம இங்க வாங்குற இந்த 20 rupees சாம் வெறும் 10 rupeesன்னு சொன்னாங்க. ஸோ தென் அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நம்ம இங்க இருக்கிற சைட் நம்ம வெறும் ஒரே கடைக்கு போகாம இங்கெல்லாம் இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது பரத் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நாங்கள் போகல ஆக்சுவலி. ஸோ மற்ற இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் என்னைக்கும் நம்மளோட கார்டு கூட என்கிட்ட இருக்குது. 1 minute. ஒரு
ஒண்ணா இல்லாட்டி எத்தனை யா யாருக்கு யாருக்கு ஸோ மாடர்ன் எம்ப்ராய்டரி ஃபேன்சி ஸ்டோர். ஸோ இது இங்கே தான் எல்லாமே ரேட் கம்மியில் இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு இது கூட இங்கே கூட ரேட் ஆக்சுவலி கம்மியாக தான் இருந்துச்சு. யா இது வந்துட்டு ஆக்சுவலி குணால் அப்படின்னு இருக்குது. குணால் த பீட்ஸ் ரூம். ஸோ இந்த குணால் த பீட்ஸ் ரூம் ஆக்சுவலி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம போகணும்னா இந்த பார்த்துக்கலாமே. ஸோ அட்ரஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த ரெண்டு ஸ்டோர்ல வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்ல போனோம்னா இது சாம்ராஜ்பேட் சிக்பேட்டை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சாம்ஸ் பீட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணேன், எல்லாமே வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நம்ம ஒரு பெரிய லைக் நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். அரௌண்ட் 1500 வீக்லி 1500 கிட்ட நம்ம கிட்ட ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு நாள் ஷாப்புக்கு போய் பீட்ஸ் ஆர்கனைசர் திங்ஸ் எல்லாமே நீட்டாக ஃபுல்லாக வாங்கி எல்லாமே நிறச்சி ஃபுல்லாக நம்ம எல்லாமே பண்ணி மறுபடியும் போட எனக்கு ஆக்சுவலி காலேஜஸில் தான் நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ காலேஜுக்கே எல்லா ஆர்டரும் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ டெய்லி அரௌண்ட் 1 to 2 இல்லை டெய்லி 3 பட் மீடியமாக சொல்லணும்னா 2 ஆர்டர்ஸ் டெய்லி ஆக்சுவலி வந்துட்டு இருந்துச்சு இந்த காலேஜஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தென் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ தட் ஃபோட்டோஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணலான்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ரீ கலெக்ஷன் அந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போடுறேன். ஸோ இந்த இன்ஸ்டா பேஜ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. தென் இந்த மாதிரி சாம்ஸ் கூட லூஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட அரௌண்ட் 7 rupeesலேருந்து சாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ரா மெட்டீரியல்ஸ் லைக் பீட்ஸ் செயின் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் மாடர்ன் பிரேஸ்லெட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் கூட லைக் சீப்பான ப்ரைஸ் கூட அதில் அப்லோட் பண்ணி இங்கே இருக்கிற இந்த பேஜ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தென் இந்த சைடில் நான் போடுறது வந்துட்டு நம்மளோட வெப்சைட் நான் போட போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் திங்ஸ் அண்ட் நம்மளோட அபவுட் அஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் ஆக்சுவலி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டெப் அஹெட் எடுத்து வெப்சைட் அண்ட் இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம். அண்ட் தென் YT. ஸோ YTல கூட இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ போடுறதுக்கு. ஸோ இன்னும் நிறைய நம்ம வந்துட்டு வீடியோஸ் ஆக்சுவலி போகணும். நீங்க வந்துட்டு மோட்டிவேட் பண்ற மாதிரி போட்டுருந்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ஹெல்ப் ஆகும். ஸோ தட் மறக்காம நீங்க வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இப்படி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் தென் நம்மளோட பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்துட்டு ரன் ஆகி ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹாலிடேஸ் வந்திருக்குது. ஸோ ஸ்கூல் ஹாலிடேஸ் காலேஜ் ஹாலிடேஸ் ஃபர்ஸ்ட் பியூ நான் முடிச்சிருக்கேன். ஸோ தட் ஹாலிடேஸ்ல வந்துட்டு இப்போ அப்படியே வச்சிருக்கேன் நான். என்னமோ காலேஜ் ஸ்டார்ட் உடனே மறுபடியும் போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பேக் அண்ட் ஆர்டர் வித் மீ இந்த மாதிரி சீரீஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளோட YTல போடுவோம். மறக்காம அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதோட இந்த vlog நான் வந்துட்டு எண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog லைக் vlogன்னு சொல்ல முடியாது, இந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருப்போம் அண்ட் லைக் ரொம்ப யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் தென் டாடா see you from Jolly.